வச்சு கையால் தான் எடுக்கணும். சரி, இப்போ வந்துட்டு அந்த பருத்தியை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு கருவி இருக்குல்ல, அது பேர் பருத்தி எடுக்கும் கருவி. ஆங்கிலத்தில் வந்து காட்டன் பிக்கர்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அது எப்படி பண்ணுறாங்க ஐயா? இதுதான் இந்த கருவி இருக்கிற பெட்டி. இதுதான் இந்த கருவி. இது வந்து அதுக்கான பேட்ரி, அது சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜரும் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்ரி வைக்கிறதுக்கான பை இது. அப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு மோட்ரு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கீ மாதிரி, அதாவது சின்ன சின்ன பிரச்சனை ஏதாச்சும் இதை வச்சு சரி பண்ணிக்கிற மாதிரி. அப்புறம் இதுக்கான புக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இந்த கருவி எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி இருக்கும். இந்த கருவி பண்ணுறதோட கம்பெனி பேர் தான் வந்து கபாஸ் பிளக்கரு. இதுக்கு வந்து ஒரு பை மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா. இது வந்துட்டு இடுப்புக்கிட்ட வந்து நல்லா இறுக்கமாக கட்டிக்கணும். இந்த இடத்துல தான் வந்து அந்த கருவியை வந்துட்டு வைப்பாங்க. இப்போ பேட்ரிக்கான பையில் வந்து அந்த பேட்டரியை வச்சுட்டு அதில் ஒரு துளை மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அந்த பேட்டரியோட ஒயரை வந்து வெளியில் விட்டு அதை ஜிப் போட்டு மூடிட்டு இதை வந்து இடுப்புலையும் கட்டிக்கலாம், அப்படின்னா தோல்லையும் மாட்டிக்கலாம். அப்புறம் இந்த கருவி வந்து அந்த பையோட இன்னொரு முனையில் வந்துட்டு இப்படி பொருத்திக்கணும். இது வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா இறுக்கமாக வந்துட்டு ஒட்டிக்கணும். அப்புறம் இந்த கருவியில் ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பையில் ஒரு காது மாதிரி கொடுத்துருப்பாங்க சின்ன சின்னதாக. அது வழியாக அந்த ஒயரை விட்டுட்டு அந்த பேட்டரியோட ஒயரில் போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இது வந்து சுத்த ஆரம்பிக்கும். இது வழியாக எடுக்கிற பருத்தி வந்துட்டு இந்த பைக்குள்ளே போயிட்டு உள்ளார போயிடும். இப்போ வந்துட்டு அவங்க ஏற்கனவே எடுத்து வச்சு இந்த பயிரில் வந்து செஞ்சு காமிக்கிறாங்க. இப்படி தான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணிவிட்டு இது வழியாக அப்படி வெளியில் வரும். நம்ம பையை வந்து இதில் பொருத்திட்டோம் அப்படின்னா எல்லா பருத்தியும் வந்து பைக்குள்ளே போயிடும். இது வந்து இப்போ அந்த நிலத்தில் செய்கிறாங்க செடியில். இது இப்படி பண்ணுறாங்களா, இது எடுக்க எல்லாமே போயிட்டு அந்த மஞ்சள் கலர் பையில் போய் சேர்ந்துடும். சேர்ந்துட்டு இப்போ எடுத்த பருத்தியெல்லாம் எப்படி இருக்கலாம், அந்த பைக்கு கீழே ஜிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை திறந்து நம்ம அறுவடை பண்ண பருத்தியெல்லாம் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது கருவியை பயன்படுத்தி அறுவடை பண்ணுறதுனால பருத்தி எடுக்கிற செலவு வந்து 70% குறையுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கருவியை பயன்படுத்தி நம்ம எடுக்கிறதுனால கையால் எடுக்கிறத விட 6 மடங்கு வந்துட்டு நம்ம அதுக்கு அதிகமான உற்பத்தி திறன் கிடைக்கலாம். இது மாசு இல்லாத பருத்தி வரும். குப்பையெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நல்ல சுத்தமான பருத்தியாக கிடைக்கும். இதை வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கம்மியான பராமரிப்பு தான் இருக்கும். இது வந்து எல்லா வகையான பருத்தியையுமே இந்த கருவியை வச்சு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து சார்ஜ் பண்ணுவோம் இல்லை பேட்டரி நம்ம சார்ஜ் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ 8 மணி நேரம் இந்த கருவியை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக அதை வச்சு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். மதர் தெரசா கல்லூரியிலேருந்து பிள்ளைங்க வந்தாங்க. எங்களுக்கு வந்து பருத்தி எடுக்கிற இயந்திரத்தை பற்றி விளக்கம் அளித்தாங்க. இது எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. நாங்களும் வாங்கி பயனடைகிறோம்.